கடந்த 5 ஆண்டுகளாக ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியையும் திட்டத்தையும் வழங்கவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பூர்ணிமாவை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தேர்தல் அறிவித்தவுடன் மோடியும் அமித்ஷாவும் மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வருவதாக விமர்சனம் செய்தார். இந்த தேர்தல் டெல்லி அணிக்கும் தமிழ்நாட்டு அணிக்கும் தான் என்றும், தமிழ்நாடு அணி டெல்லி அணியை தோற்கடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டில் நுழையவிடக்கூடாது எனவும் வலியுறுத்தினார். நம்முடைய தலைவர் கடந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தை விட முக்கியம் அடிமை கூட்டத்தையும் சங்கி காட்டையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாதுங்கிற பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் நம்முடைய மருத்துவர் பூர்ணிமா அவங்க 50,000 வாக்கு வித்தியாசத்துல நிச்சயம் ஜெயிச்சு காட்டலாம். செஞ்சு காட்டுவீங்களா?